Hello friends, welcome to our channel. Friends, இன்னைக்கு நம்ம ரொம்ப டேஸ்டா தக்காளி சந்தகை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்களா? நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிடுங்க. இன்னைக்கு தக்காளி சேவை செய்யறதுக்காக நான் ஒரு பாக்கெட் சந்தகை எடுத்திருக்கேங்க. நான் இன்னைக்கு கடையில வாங்கின சந்தகை தான் எடுத்திருக்கேன். அதை அப்படியே தனியா எடுத்து வச்சுக்கலாங்க. இதை தாளிக்கிறதுக்காக ஒரு பேன் வச்சுக்கலாங்க. அடுப்புல பேன் சூடானதுக்கு அப்புறமா 2 ஸ்பூன் நம்ம எண்ணெய் ஊத்திக்கலாங்க. எண்ணெய் நல்லா சூடாகட்டும். அதுக்கப்புறமா கொஞ்சமா கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா சீரகம் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. இது கூடவே கடலைப்பருப்பு சிறிதளவு சேர்த்துட்டு வெள்ளை உளுந்த பருப்பு கொஞ்சமா சேர்த்துக்கோங்க. நம்ம வெள்ளை உளுந்து பருப்பெல்லாம் சேர்த்து சந்தகை செய்யும் போது நமக்கு ரொம்பவே டேஸ்டா இருக்கும். இது நல்லா வதங்கட்டுங்க. வெயிட் பண்ணலாம். இது வதங்கினதுக்கு அப்புறமா கருவேப்பிலை சிறிதளவு சேர்த்துக்கலாங்க. இந்த மாதிரி தக்காளி சந்தகையா உங்க வீட்டுல ஒரு முறை செஞ்சு பாருங்க. உங்க எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்சதா இருக்கும். அடுத்ததா 2 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி சின்னதா கட் பண்ணி உள்ள சேர்த்துக்கலாங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டுங்க. அடுப்பு மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. உங்களுக்கு கரெக்டா இருக்கும். சந்தகையை நம்ம வீட்டுல செஞ்சு கூட இந்த மாதிரி தக்காளி சந்தகை செஞ்சுக்கலாம். ரொம்பவே நல்லா இருக்கும். நம்ம அடிக்கடி இட்லி, தோசை, உப்புமா இப்படிதான் செய்வோம். இந்த மாதிரி சந்தகை செஞ்சு பாருங்க. உங்க எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்சதா இருக்கும். அடுத்ததா வெங்காயம் வதங்கிடுச்சு. இதுலயே நம்ம 3 தக்காளி பழத்தை இந்த மாதிரி சின்னதா கட் பண்ணி உள்ள சேர்த்துக்கலாங்க. அடுத்ததா தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்ப நம்ம சேர்த்திருக்க தக்காளி அப்படியே நல்லா வதங்கிட்டு இருக்குது. இது கூடவே நம்ம இப்ப மசாலா சேர்த்துக்கலாங்க. நான் இன்னைக்கு 1.5 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்திருக்கேங்க. இது கூடவே மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன், கரம் மசாலா 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேங்க. மசாலா சேர்த்ததுக்கு அப்புறமா இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நம்ம இன்னைக்கு பச்சை மிளகாய் சேர்க்கல. சோ நீங்க காரத்துக்கு எவ்வளவு வேணுமோ அந்த அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாங்க. நம்ம சேர்த்திருக்க மசாலாவோட பச்சை வாசனையெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா வதங்கட்டும். கூடவே நம்ம சேர்த்திருக்க தக்காளியும் நல்லா வதங்கி வரணுங்க. அது வரைக்கும் இது நல்லா வதங்கிக்கிட்டோம். இந்த தக்காளி சந்தகை செஞ்சு கொடுத்தீங்கன்னா பிடிக்காத ஆளே இருக்காது. எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது உங்களுக்கு ஒரு சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் டின்னர் ரெசிபியா இருக்குங்க. இப்ப பாருங்க, தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. அடுத்ததான் நம்ம எடுத்து வச்சிருக்க சந்தகைய உள்ள சேர்த்துக்கலாங்க. நம்ம எடுத்திருக்க ஒரு பாக்கெட் சந்தகை ஃபுல்லா உள்ள சேர்த்தாச்சு. இப்ப அதை அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாங்க. இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த சந்தகை செய்யறதுக்கு நம்ம குறைவான டைமே தேவைப்படும். ஆனா டேஸ்ட் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. மிக்ஸ் ஆகட்டும். நல்லா தக்காளி கூட வெங்காயத்து கூட சந்தகை எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகணுங்க. இந்த தக்காளி சேவை எல்லாருமே விரும்பி சாப்பிடக்கூடியதா இருக்கும். நீங்க கண்டிப்பா உங்க வீட்லயும் செஞ்சு பாருங்க. இப்ப பாருங்க, இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுறலாம். அடுப்பை சிம்ல வச்சுட்டு கலந்து விட்டீங்கன்னா உங்களுக்கு கரெக்டா இருக்கும். இப்ப பாருங்க, ரொம்ப நல்லா மிக்ஸ் ஆகி வந்திருக்கு. அப்படியே ரொம்பவே சூப்பரா இருக்கு பார்க்கும்போதே. கூடவே மேலால 1 ஸ்பூன் நெய் ஊத்தி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நெய் ஆப்ஷனல் தாங்க. வேணும்னா நெய் சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா சேர்க்காம கூட அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. இந்த தக்காளி சேவையை சாப்பிட்டு பார்த்தோம்னா நமக்கு ஒரு சூப்பரான டேஸ்ட் கொடுக்கும். பாருங்க, பார்க்கும்போதே அப்படியே எடுத்து சாப்பிடணும் போல இருக்கும். அந்த அளவுக்கு ரொம்பவே நல்லா வந்திருக்கு. நான் இன்னைக்கு இதை எங்க வீட்டுல டேஸ்ட் பண்ண போறேன். உங்க வீட்டுல நீங்களும் இந்த தக்காளி சேவையை மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. உங்க எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்சதா இருக்கும்.
இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.